நேற்று வந்து என் பையனுக்கு வந்து சும்மா லேசாக தான் காய்ச்சல் இருந்தது. காலையில் வந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். நேற்று நான் வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருந்தேன். லேசாக தான் காய்ச்சல் அடிச்சுன்னு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஊசி போட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பகலில் ஃபுல்லாக நல்லா இருந்தான். சாயங்காலத்துக்கு அப்புறம் லேசாக காய்ச்சல் அடிச்சுன்னு மாத்திரை கொடுத்தேன். அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை அவனுக்கு. அந்த அன்றைக்கி மாத்திரை கொடுத்துட்டு நானும் தூங்கிட்டேன், அவனும் தூங்கிட்டான். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னு இன்றைக்கி எனக்கு வேலை. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவ் இருக்கும், எலெக்ஷன் இருக்கனால இன்றைக்கி வேலைக்கு கூப்பிட்டாங்க என்ன. அந்த அன்றைக்கி வேலைக்கு காலையில் கிளம்பிட்டுருக்கேன். பிள்ளைக்கு ஃபுல்லாக நெருப்பாக கொதிக்கி காய்ச்சல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுதாங்க, பயந்துருப்பாங்க, ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வெயில் நேரங்கள்லையும் காய்ச்சல் வந்து அதிகமாக வருது. அதுக்கு பிறகு பிள்ளையை கூப்பிட்டு போய் அதுக்கு பிறகு எங்கள் ஊரில் நிலா ஹாஸ்பிட்டல்னு இருக்குது, அங்கே கூப்பிட்டு போய் அவனுக்கு ஊசி போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க என் மூஞ்சியை பார்த்தாங்க. இவனுக்கு ட்ரிப்பு போடுற மாதிரி இருக்குது, போடலாமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை போடுறேன்னா போட்டுருங்க, பிள்ளை ரொம்ப டயர்டாக இருக்கான் அப்படின்னு. அப்புறம் ட்ரிப்பு போட்டு கூப்பிட்டு வந்து மத்தியானம் ஒரு வழியாக அவனை படுத்து தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் எந்திரிச்சான். இப்போ காய்ச்சல்லாம் ரொம்ப தீயாக பரவிக்கிட்டே இருக்குது பிள்ளைங்களுக்கு. இது என்ன காரணம்னா, வீட்டில் ஆள் இல்லாதப்போ அந்த பிள்ளைங்க வந்து கூலிங்காக வந்து ஏதாவது வாங்கி குடிச்சிருது. இப்போ நான் வேலைக்கு போய்ட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கூலிங்காக வாங்கி குடிச்சிருதானுங்க தாகம் தாங்க முடியாமல். தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை குடித்தாலே போதும், நம்ம தாகம் அடங்கிடும். அந்த பிள்ளைகள் கூலிங்காக குடிக்கும்போது இந்த இருக்குது பார்த்திங்களா, கழுத்து பகுதி, இந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி பரவும். அதுதான் உண்மையிலே காய்ச்சலுக்கு உண்டானது. அந்த வெயில் நேரங்களில் வந்து பரவும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன பிள்ளைங்களை தான் ஃபஸ்ட்டு தாக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து கூலிங்காக வந்து ரொம்ப கூலிங்காக கொடுக்காதீங்க, லேஸ் கூலிங் கொடுத்தா போதும். முடிஞ்ச வரைக்கும் பழங்கள் ஜூஸ் மாதிரி கொடுங்க. இந்த டப்பா ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த டப்பா ஜூஸை கொடுத்துட்டு அந்த பையன் காய்ச்சல் எடுத்து வச்சிட்டான். சரியா? நன்றி.